ஆந்திராவில் நடிகையிடம் சட்டவிரோதமாக விசாரணை நடத்திய புகாரில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மும்பை தொழிலதிபரின் மகன் பெயரில் பாலியல் குற்றச்சாட்டு கூறிய நடிகையை ஆந்திர போலீஸ் அதிகாரிகள் மிரட்டி கைது செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டுக்கு நியாயம் கிடைக்குமா? மும்பையைச் சேர்ந்த திரைப்பட நடிகை காதம்பரி ஜித்வானி. அகமதாபாத்தை சொந்த ஊராக கொண்ட காதம்பரி முறையாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார். நடிகையாக வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேறினாலும் பெரிய நடிகையாக அவரால் உயர முடியவில்லை. பாலிவுட்டில் சட்டா அட்டா என்ற படத்தில் அறிமுகமான அவர் மலையாளத்தில் ஐ லவ் மீ என்ற படத்திலும் நடித்திருக்கிறார். தமிழில் செந்தட்டி காளை செவத்த காளை என்ற படத்தில் நடித்த நிலையில் அந்த படம் வெளியாகவில்லை. இந்தி, மலையாளம், தமிழ் மட்டுமின்றி கன்னடம், தெலுங்கு, பஞ்சாபி மொழியிலும் சில படங்களிலும் காதம்பரி ஜித்வானி நடித்திருக்கிறார். மும்பையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக மும்பை போலீசில் நடிகை காதம்பரி ஜித்வானி புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் மீது நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் ஜித்வானி கூறியது போல பாலியல் பலாத்காரம் நடைபெறவில்லை என்றும் ஜித்வானி அளித்த புகார் பொய்யானது என்றும் போலீசார் நீதிமன்றத்தில் தகவல் அளித்து வழக்கை முடித்து வைத்தனர். இது பற்றி அவர் மீண்டும் புகார் அளிக்க கூடும் என்று கருதப்பட்ட நிலையில் அந்த மும்பை தொழிலதிபரின் மகனின் வேண்டுகோளுக்கிணங்க OSR காங்கிரஸ் கட்சி பிரமுகர் நாகேஸ்வர ராவ் மகன் வித்யாசாகர் இந்த விவகாரத்திற்கு உள்ளே வந்துள்ளார். தனக்கு சொந்தமாக ஹைதராபாத்தில் உள்ள நிலத்தை ஜித்வானி போலி ஆவணங்களை தயார் செய்து வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார் என்று விஜயவாடா போலீசில் வித்யாசாகர் அப்போது புகார் அளித்தார். சாதாரண பொதுமக்கள் இது போன்ற புகார்களை கொடுத்தால் அது சிவில் பிரச்சனை, எனவே நீதிமன்றம் செல்லுங்கள் என்று போலீசார் கூறுவார்கள். ஆனால் அப்போது ஆந்திர போலீஸ் துறையில் உயர் பதவிகளில் இருந்த IPS அதிகாரிகள் 2 பேரின் ஆலோசனையின் அடிப்படையில் ஜித்வானி மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கிரிமினல் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கின் பேரில் ஆந்திர போலீசார் மும்பைக்கு சென்று ஜித்வானி, அவருடைய தந்தை, தாய் ஆகிய 3 பேரையும் விஜயவாடாவுக்கு அழைத்து வந்து 3 நாட்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அடைத்து வைத்து விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜித்வானியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் கடந்த ஆண்டு சிறையில் அடைத்தனர். 15 நாட்கள் சிறையில் இருந்த ஜித்வானி ஜாமீனில் வெளியில் வந்து மும்பை சென்று விட்டார். ஜித்வானிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன் அவர் சிறையில் கடுமையாக மிரட்டப்பட்டதாகவும் அப்போது இனிமேல் நீ ஆந்திராவுக்கே வரக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு ஏற்பட்ட நிலை குறித்து டிவி சேனல் ஒன்றுக்கு விவரமாக பேட்டி அளித்தார் நடிகை காதம்பரி ஜித்வானி. அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் ஆந்திர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்த நடிகைக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி விசாரணை நடத்த IPS அதிகாரி ஸ்ரவந்தி ராய் தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் மும்பைக்கு சென்று ஜித்வானியிடம் நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம் என்று தைரியம் கூறி அவரை கடந்த மாதம் விஜயவாடாவுக்கு அழைத்து வந்தனர். விஜயவாடாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அவரிடம் சிறப்பு விசாரணை குழுவின் தலைமை அதிகாரி ஸ்ரவந்தி ராய் வாக்குமூலத்தை பதிவு செய்தார். அப்போது YS ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி கண்ணீருடன் விவரித்து கூறியிருக்கிறார் ஜித்வானி. ஜித்வானியை சட்டவிரோதமாக கைது செய்து துன்புறுத்தலுக்கு காரணமாக இருந்த அப்போதைய ஆந்திர DGP ஆஞ்சநேயலு, விஜயவாடா முன்னாள் காவல் ஆணையர் கிராந்தி ராணா, துணை ஆணையர் விஷால் குன்னி ஆகியோரை ஆந்திர மாநில அரசு அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகை காதம்பரி ஜித்வானியின் தந்தை ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி என்பதும் தாய் ரிசர்வ் வங்கி முன்னாள் அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவருக்கே இந்த நிலை என்றால் அரசியல்வாதிகளும் போலீசாரும் சேர்ந்து சாதாரண பொதுமக்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.